ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? கறி குழம்பு மாரி காளான் கிரேவி செய்யலாம் வாங்க. காளான் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் எடுத்துங்க. நாங்கள் ஒரு 1/4 கிலோ காளான் எடுத்துக்கிட்டோம். தக்காளி ஒரு 3 பொடியாக அரிஞ்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் பெருவெங்காயம் ஒரு 2 அரிஞ்சிங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துங்க. அப்புறம் மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மல்லித்தூள், பட்டை செலவு இதெல்லாம் எடுத்துங்க. இப்போ நம்ம வாங்க காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடானதுக்கப்புறம் அப்போ நம்ம பட்டை செலவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா தொலை விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொலை விட்டதுக்கப்புறம் நம்ம அது கூட தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அரிஞ்சு இருக்கிறத தக்காளி வதங்கிறதுக்கு நமக்கு அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கின பிறகு நம்ம இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுவே தண்ணி விடும். தேவையான அளவு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் இல்லைன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம இறக்கிக்கலாம். காளான் கிரேவி ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்க நல்லா கறி குழம்பு மாதிரியாக இருக்குது. காளான் கிரேவி மண் சட்டியில் செய்யுங்க, நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதுமாதிரி புதினா தழை, கொத்தமல்லி தழை வந்து தூவிடுங்க. இன்னும் நல்லா மணமாக இருக்கும்.